ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யுவன். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காம வந்தவங்களுக்கு ஒரு நன்றி. நம்மளோட சேனல்லேருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி வீடியோ போட்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், ஒரு 100 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அதை வச்சு தான் நம்ம ட்ரிக் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி பேசிட்டு கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் வரும் நல்லா. இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிஞ்சிக்கினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வந்து எடுத்ததுனால வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. கரெக்டாக ஒரு பவுல் இல்லைனா கிண்ணம் எதுனா எடுத்துருந்துன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது வந்து நான் போட்டு நான் அப்படியே அழுத்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது கரெக்டாக. இந்த ட்ரெஸ்லாம் வேறு ஆகிடுச்சு கரெக்டாக. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலான்ட்டு ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கணும் அதில். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அதனால தான் போட்ட 2 கை போட்டு நல்லா பிசுக்கி எடுத்தேன். பார்த்துங்க வரலங்க அப்போட. அது வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி போதும் அது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டாலும் போது டக்குன்னு அப்படியே ஒடிவிடுது தண்ணி மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லா ஃபுல்லாக பால் மாதிரி பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா பால் மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே நான் ஃப்ரீயாக விட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி அப்படியே கொட்டிடுது. ஃபுல்லாக மாவு மாதிரி வந்துடுது, தோசை மாவு மாதிரி அப்படியே தண்ணியாக வந்துடுது. அழுத்துனா இட்லி மாவு மாதிரி ஆகிடுது. இட்லி மாவுன்னு சொல்ல முடியாதுங்க, பால் மாதிரி நல்லா கல் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சும்மா ஒரு செகண்ட் அப்படியே விட்டீங்கன்னா டக்குன்னு அப்படியே புஷ்ஷுன்னு வந்து காற்று பலூனில் காற்று இறங்குற மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிடுது. ஃபுல்லாக அப்படியே வந்து ஒழுகிடுது. நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து 100 கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப அதிகமாக வாங்கினார்ல, வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான். அதனால் 100 கிராம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நான். போட்டு நல்லா போட்டு 2 கையில் போட்டு அழுத்திட்டு வெடை சுடுற மாதிரி போட்டு அழுத்திட்டேங்க நல்லா. ஆனால் ஒரு 2 செகண்ட் விட்டு, ஒரு செகண்ட் விட்டாலே பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒழுகுது ஃபுல்லாக. இது பாருங்க, போட்டு 2-3 நாள் அழுத்தின பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டோம் பாருங்க, ஃபுல்லாக அப்படியே ஒழுகிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குதுங்க, ஜாலியாக இருக்குதுங்க, விளையாட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஆனால் ட்ரெஸ்ஸில் தான் ஆகிடுது. ஆனால் காஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் மாவு மாதிரி வந்துடுதுங்க. கொஞ்ச நேரம் விட்டு காஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்சிடுது. அப்படியே காஞ்சிச்சுன்னா நார்மல் மாவு இருக்கும், தண்ணி ஊற்றி பெசியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆகிடுதுங்க அது. இது பாருங்க விட்றோம் பாருங்க, கையிலேருந்து அப்படியே அந்த கையில் அந்த மேக்னெட்லேருந்து ஒழுகுற மாதிரி ஒரு மாதிரி ஜிவு ஜிவு ஜிவுன்னுதுங்க கை. இந்த விரலில் மட்டும், விரலேருந்து அப்படியே ஒழுகுது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் பாருங்க கை பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே எடுத்து போட்டு எடுத்து அப்படியே விட்டேன், பார்த்தா அப்படியே ஒழுகிடுச்சு ஃபுல்லாக. செமங்க, வேற லெவல். இந்த ட்ரிக்ஸ் யார் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க தெரியல, சூப்பருங்க, செம்மையாக இருந்தது. ஓகேங்க, இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.